கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் பாதிரியார் ரேமண்ட் கோ குடும்பத்திற்கு 31 மில்லியன் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்கும்படி அரசாங்கத்திற்கும் போலீஸ் துறைக்கும் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அந்த பாதிரியார் காணாமல் போன கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதியில் இருந்து இவ்விவகாரம் குறித்து போலீசார் அம்பலப்படுத்திய நாள் வரையில் ஒவ்வொரு நாளும் 10,000 ரிங்கிட் இழப்பீடு என்ற அடிப்படையில் மொத்தம் 3,188 நாட்களுக்கு 31 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை அவரின் குடும்பத்திற்கு அரசாங்கமும் போலீஸ் துறையும் வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் சூ தியாங் ஜூ உத்தரவிட்டார். புட்டாலிங் ஜயா ஜலான் SS 4B/10 பாதிரியார் ரேமண்ட் கோ காரை செலுத்திக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத கும்பலினால் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பாதிரியார் ரேமண்ட் கோ கடத்தப்பட்ட சம்பவத்தில் சேவையில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் அல்லது முன்னாள் அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்கிய பிரதிவாதிகள் ஒருவர் அல்லது அதிகமானோர் சம்பந்தப்பட்டிருக்கலாம். ஓர் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டுள்ளனர் என்று நீதிமன்றம் முடிவுக்கு வந்துள்ளதாக நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.